இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, உங்களை இன்று ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். புதிய இறைவார்த்தை தந்து உங்களை ஆசீர்வதிக்கின்றார். உங்களை இன்று வழிநடத்தும் போது இந்த இறைவார்த்தையின் ஆற்றல் அபிஷேகம் உங்களை தாங்கும். முன்னாகவும் பின்னாகவும் வலமாகவும் இடமாகவும் இருந்து இந்த இறைவார்த்தை உங்களை வழிநடத்தும். கண்டிப்பாக கடவுள் உங்களுக்காக உறுதியளித்ததை இன்று நிறைவேற்றுவார். நம்புங்கள். ஆண்டவரின் ஆசீர் உங்கள் மேலும் உங்கள் குழந்தைகள் மேலும் உங்களுடைய தலைமுறைகள் மேலும் இருக்கட்டும். ஆமீன். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை தொடக்க நூல் 22ஆம் அதிகாரம் 16, 17, 18 இறைவார்த்தை. ஆண்டவர் கூறுவது இதுவே: நான் என் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், உன் ஒரே மகனை எனக்கு பலியிட தயங்காமல் நீ இவ்வாறு செய்தாய். ஆதலால் நான் உன்மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் உன் வழிமரபை பலுகி பெருகச் செய்வேன். இங்கு ஒரு விசித்திரமான ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. ஆபிரகாம் தயக்கம் காட்டவில்லை. எதற்கு தயக்கம் காட்டவில்லை? தன்னுடைய ஒரே மகனை பலியிட தயக்கம் காட்டவில்லை. பலிபீடம் கட்ட தயக்கம் காட்டவில்லை. சோர்வை வெளியே காட்டவில்லை. கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படினார். அந்த விசித்திரம் என்னவென்றால், கடவுள் தன் மீதே ஆணையிட்டு கூறுகின்ற மிகவும் ஒரு உன்னதமான நிகழ்வு. கடவுள் யார் மேலும் ஆணையிட்டு கூறவில்லை. கடவுள் மேலே ஆணையிட்டு கூறு. கடவுள் ஒருவர் மீதும் ஆணையிட்டு கூறவில்லை. காரணம், ஆபிரகாமின் நம்பிக்கையின் ஆழத்தை கடவுள் பார்க்கின்றார். இறை வார்த்தையை தினமும் தயக்கமின்றி கேட்கின்றவர்கள், தயக்கமின்றி தினமும் இவற்றை மற்றவருக்கு பகிர்ந்து கொடுக்கின்றவர்கள், தயக்கமின்றி இதயத்தில் ஏற்று தியானிப்பவர்கள், தங்கள் பிள்ளைகளையும் தயக்கமின்றி இறை வார்த்தையை வாசிக்க பணிப்பவர்கள், ஜெபிப்பவர்கள், ஆராதிப்பவர்கள், இவர்களிடம் கடவுள் என்று ஆணையிட்டு கூறுகிறார், நீங்கள் வாழ்வீர்கள், உங்கள் தலைமுறை வாழும். ஆபிரகாம் ஒரே ஒரு நிகழ்வைத்தான் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தார். அந்த கீழ்ப்படிதலில் தான் அனைத்துமே இருக்கின்றன. கீழ்ப்படிதல் பலியை விட மேலானது. கடவுளுக்கு கீழ்ப்படிந்த ஆபிரகாமுக்கு கடவுள் ஆசீர் வழங்கினார். விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் சந்ததியை பெருகச் செய்வேன். தலைமுறையின் ஆசீர்வாதம் இது தலைமுறையின் ஆசீர்வாதம். ஏனென்றால் உங்களுக்கும் எனக்கும் ஆபிரகாம் தான் தந்தை. அடுத்த இறை வார்த்தை: மேலும் நீ என் குரலுக்கு செவி கொடுத்ததனால் உலகின் அனைத்து இனத்தவரும் உன் வழிமரபின் மூலம் தமக்கு ஆசி கூறிக்கொள்வார். கடவுளின் வார்த்தையை கேட்கின்றவர்களின் தலைமுறை ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாம் நம் ஒவ்வொருவரின் தந்தை. காரணம், உலகின் அனைத்து வழிமரபினரும் ஆபிரகாமின் மூலம் ஆசி பெறுவார். இது எதனால் நிகழ்ந்தது? இது எப்படி நிகழ்ந்தது? கடவுளின் குரலுக்கு செவி கொடுத்ததனால் நிகழ்ந்தது. கடவுளின் வார்த்தையை கேட்டு அதை நம்பி அதை இதயத்தில் இருத்தி அவருக்கு கீழ்ப்படிந்து அதன் வழியாக அந்த இறைவார்த்தையின் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டதால் இது நிகழ்ந்தது. எனவே இன்று ஆண்டவர் கூறுவது இதுதான். கண்டிப்பாக இன்று ஆணையிட்டு கூறுகிறார், நம்முடைய தலைமுறையை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய குடும்பத்தை கடவுள் வாழ வைப்பார். இறைவார்த்தையை எடுத்து செல்லுகின்ற உங்களை இறைவார்த்தை எடுத்து செல்லும். எனவே இன்றைய நாளிலே இந்த இறைவார்த்தைக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் இன்று நம்மை ஆசீர்வதிக்கின்றார். நம்முடைய குடும்பத்திற்கு வருகின்றார். இறைவார்த்தையின் மூலமாக வருகின்றார். இந்த இறைவார்த்தையின் பிரசன்னம், இந்த இறைவார்த்தையின் ஆற்றல், இந்த இறைவார்த்தையின் அபிஷேகம், இந்த இறைவார்த்தையின் சக்தி இன்று உங்களில் நிறையட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.